வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சேலம், நாமக்கல் பல மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கொட்டிய பலத்த மழை. பொள்ளாச்சி சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் 4 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 15ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மழை பெய்யும் என தகவல். ஓசூர் கெலவரப்பள்ளி அணையில் திறக்கப்பட்ட தண்ணீரில் 20 அடி உயரத்திற்கு பொங்கி வரும் நுரை. ஆற்றின் அருகே உள்ள விளைநிலங்களை மூடியபடி நுரை வருவதால் விவசாயிகள் வேதனை. பாட்னா குருத்வாரில் உணவை சமைத்து சேவை செய்த பிரதமர் மோடி. வாரணாசியில் வாகன பேரணியாக சென்று வாக்கு சேகரிப்பு. ரேபரேலியில் பிரச்சாரம் செய்த ராகுலிடம் திருமணம் எப்போது என கேள்வி எழுப்பிய வாக்காளர்கள். விரைவில் நடக்கும் என ராகுல் அளித்த பதிலால் தொண்டர்கள் உற்சாகம். ये जो मेरी बहन है इसका मैं दिल से धन्यवाद करता हूं कि जब मैं देश में कैंपेनिंग कर रहा हूं, चुनाव लड़ रहा हूं, तो ये यहां मेरे लिए मेरी मदद के लिए. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் தென் மாநிலங்களில் அதிக தேர்ச்சி. தேசிய அளவில் சென்னை மண்டலம் 3வது இடம். மக்களவைக்கு 4ஆம் கட்டமாக 96 தொகுதிகளில் நடந்த தேர்தலில் 63% வாக்குகள் பதிவாகின. ஆந்திர மாநிலத்தில் 175 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 25 மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி, சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், YS ஷர்மிளா, ரோஜா உள்ளிட்ட தலைவர்கள் வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினர். இதேபோல் நடிகர்கள் பாலகிருஷ்ணா, சிரஞ்சீவி, ராம் சரண், அல்லு அர்ஜுன், ஜூனியர் NTR, விஜய் தேவரகுண்டா உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். ஆந்திராவில் மாவோயிஸ்ட் அதிகம் உள்ள வாக்குச்சாவடியில் பதிவான வாக்குகள் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டன. ஒடிசா மாநிலத்தில் 147 சட்டப்பேரவை தொகுதிகளில் முதல் கட்டமாக 28 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. காஷ்மீரில் ஸ்ரீநகர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர்கள் ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா ஆகியோர் வாக்களித்தனர். இதேபோல் மக்களவைக்கு 4ஆம் கட்டமாக பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் 96 தொகுதிகளில் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். சிபிஎஸ்இ +2 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. 2 வகுப்புகளிலுமே மண்டல வாரியான முடிவுகளில் தென் மாநிலங்களே ஆதிக்கம் செலுத்துகின்றன. சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய கல்வி வாரியம் நடத்திய 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கியது. 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு மார்ச் 13ஆம் தேதி வரையிலும், 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு ஏப்ரல் 2ஆம் தேதி வரையிலும் நடைபெற்றது. சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு பின்னரே வெளியாகும் என்று கூறப்பட்ட நிலையில் இன்று காலையில் முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியானது. இந்தியா மட்டுமல்லாது வெளிநாடுகளிலிருந்தும் சுமார் 19,000 பள்ளிகளைச் சேர்ந்த 17 லட்சத்திற்கும் அதிகமானோர் +2 பொதுத் தேர்வை எழுதியிருந்த நிலையில் அதில் 87.98% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 0.65% அதிகமாகும். சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வில் 91.52% மாணவிகளும் 85.12% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.
24,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 95%க்கும் அதிகமாகவும் 1,16,000 மாணவர்கள் 90%க்கும் கூடுதலாகவும் மதிப்பெண் பெற்றுள்ளனர். மண்டல வாரியான தேர்வு முடிவுகளில் தென் மாநிலங்களே ஆதிக்கம் செலுத்துகின்றன. அதன்படி திருவனந்தபுரம் மண்டலம் 99.91% தேர்ச்சியுடன் முதல் இடத்தில் உள்ளது. 99.04% தேர்ச்சியுடன் விஜயவாடா மண்டலம் 2ஆம் இடத்திலும், 98.47%துடன் சென்னை மண்டலம் 3வது இடத்திலும், 96.95 விழுக்காட்டுடன் பெங்களூரு மண்டலம் 4வது இடத்திலும் உள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜ், நொய்டா மண்டலங்கள் கடைசி 2 இடங்களை பிடித்துள்ளன. சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வு முடிவு வெளியான சிறிது நேரத்திலேயே 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டன. அதில் 93.6% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 22,38,827 மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்த நிலையில் அவர்களில் 20,95,467 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளிலும் தென் மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதன்படி திருவனந்தபுரம் மண்டலம் 99.75% தேர்ச்சியுடன் முதல் இடத்தை பெற்றுள்ளது. 99.6% தேர்ச்சியுடன் விஜயவாடா மண்டலம் 2வது இடத்தையும், 99.3%துடன் சென்னை மண்டலம் 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. ரேபரேலியில் தேர்தல் பிரச்சாரத்தில் எப்போது திருமணம் செய்ய போகிறீர்கள் என மக்கள் கேட்ட கேள்விக்கு விரைவிலேயே திருமணம் செய்ய போவதாக ராகுல் காந்தி பதிலளித்ததால் கூட்டம் ஆர்ப்பரித்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அத்தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளரான ராகுல் காந்தி பங்கேற்று பேசினார். அப்போது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியை அருகில் அழைத்து தனது சகோதரியை குறித்து பெருமைப்படுத்தி பேசினார். இதையடுத்து மக்களின் கேள்விக்கு பதிலளிக்குமாறு பிரியங்கா காந்தி கூற, எப்போது திருமணம் செய்ய போகிறீர்கள் என ராகுல் காந்தியை நோக்கி மக்கள் கூட்டம் கேள்வி எழுப்பியது. அதற்கு விரைவிலேயே திருமணம் செய்ய இருப்பதாக ராகுல் காந்தி பதிலளிக்க மக்கள் கூட்டம் உற்சாகத்தால் ஆர்ப்பரித்தது. यहाँ अपना खून पसीना पूरा आपको दे रही है. दिल से बहुत बहुत धन्यवाद. पहले उसका जवाब दो. क्या जवाब है उसका? सवाल क्या है भाई? क्या सवाल है? क्या सवाल है? अब जल्दी करनी पड़ेगी. முன்னதாக தனது தாயும் பாட்டியும் பணியாற்றிய தொகுதி என்பதால் ரேபரேலியில் போட்டியிட முடிவெடுத்ததாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். கத்திரி வெயில் தொடங்கி கொளுத்தி வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. சில இடங்களில் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் வாழை மரங்கள் முறிந்து விழுந்தும் பாதிப்பை ஏற்படுத்தியது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, ஆனைமலை, ஆழியாறு பகுதிகளில் சுமார் 3 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் 6 போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். சேலத்தில் குகை, களரம்பட்டி, தாதுபாய்குட்டை சாலை உள்ளிட்ட இடங்களிலும் சுமார் 1 மணி நேரம் கனமழை பொழிந்தது. பலத்த காற்றும் வீசிய நிலையில் மாநகரின் முக்கிய சாலையில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வியாபாரிகள், வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. பல்வேறு இடங்களில் சாலையில் மரங்கள் சாய்ந்து விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தின. கழிவுநீர் கால்வாய் நிரம்பி சாலையில் தேங்கியதால் மக்கள் இடையூறுகளை எதிர்கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சில இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.
தொடர்ச்சியாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் வெயில் கொளுத்தி வந்த ஈரோட்டில் இடிமின்னலுடன் கனமழை பெய்தது. பன்னீர்செல்வம் பூங்கா, சம்பத் நகர், வீரப்பன் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றும் வீசியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சூறைக்காற்றுடன் கொட்டிய கனமழையால் குந்துக்கோட்டை பகுதியில் போடப்பட்டிருந்த தற்காலிக தரைப்பாலம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. மேலும் அந்த பகுதிகளில் 4 ஏக்கரில் சாகுபடி செய்த வாழை மரங்கள் முறிந்து விழுந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். பொன்னேரி, தென்காசி, கும்பகோணம், கோபிச்செட்டிப்பாளையம், திண்டுக்கல் பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. எனினும் அண்மை காலமாக கொளுத்திய கோடை வெயிலுக்கு இந்த மழை இதமாக இருந்ததாக மக்கள் தெரிவித்தனர். ஒசூர் கெலவரப்பள்ளி அணையில் திறக்கப்பட்ட தண்ணீரில் ரசாயன கழிவுநீர் கலந்திருப்பதால் கரையோர பகுதிகளில் தென்னை மரத்தை மூடும் அளவிற்கு வெண்நுரை மலை போல குவிந்துள்ளது. விளைநிலங்களை நுரை மூடியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கர்நாடகா மற்றும் ஒசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் ஒசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 570 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆற்று நீரில் கலந்துள்ள அதிகப்படியான ரசாயன கழிவு நீரால் தென்பெண்ணை கரையோர பகுதிகளில் மலை போல வெண்நுரை குவிந்துள்ளது. அணையிலிருந்து சில மீட்டர் தொலைவிலேயே விளைநிலங்களில் 20 அடி உயரத்திற்கு தென்னை மரத்தை மூடும் அளவிற்கு நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. தண்ணி அரைக்குறை திறந்து விட்டுட்டு விவசாயம் எல்லாம் போச்சு. தென்னை மரம் அளவுக்கு 50 அடிக்கு மேல தண்ணி வந்துடுச்சு. இளநீர் கூட அறுக்க முடியல சார். எல்லாம் போயிடுச்சு. விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. காலிஃபிளவர் போட்டிருந்தா அதுவும் போயிடுச்சு. கொத்தமல்லி தலை போட்டிருந்தா அதுவும் போயிடுச்சு. அரைக்குறை தண்ணி விட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். கவர்மெண்ட் ஏதாவது இது பார்த்து நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் ஏதாவது விவசாயக்காரருக்கு உதவி பண்ணி கொடுங்க சார். இந்த தண்ணி பார்த்தா பயமா இருக்கு சார். வருஷமும் அதிகமாக வருது. இது நாங்கள் பக்கத்தில் 3 ஏக்கர் விவசாயம் பண்ணுறோமோ அந்த நுரையெல்லாம் தோட்ட மேலே தான் வரும். அது கவர்மெண்ட்டுக்கு 2 வருஷமாக சொல்கிறோமோ எதுவுமே அவர் ஸ்டெப்பே எடுக்கல சார். அது வெண்பஞ்சு மலை போல குவிந்திருக்கும் நுரை 2 ஏக்கர் பரப்பளவிலான முட்டைக்கோஸ் தோட்டத்தையும் மூடியிருப்பதால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறும் விவசாயிகள் இழப்பீடு வழங்கி உதவ அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விளைச்சல் குறைவால் காய்கறி விலை பல மடங்கு அதிகரித்திருப்பதால் ஏழை நடுத்தர மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வழக்கத்தை விட இந்த ஆண்டு கோடை வெயில் வறுத்தெடுத்து வருவதால் பயிர்கள் கருகி விளைச்சல் குறைந்துள்ளது. இதனால் காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ பீன்ஸ் தற்போது 80 முதல் 100 ரூபாய் உயர்ந்து 200 முதல் 230 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த வாரம் 1 கிலோ பச்சை மிளகாய் 40 முதல் 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 70 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ அவரைக்காய் தற்போது 90 முதல் 110 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கேரட் விலை கடந்த வாரம் 40 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது அதன் விலை உயர்ந்து 50 முதல் 70 ரூபாய்க்கும், 1 கிலோ பூண்டு 250 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காய் விலைலாம் பயங்கரமாக இருக்குது. வெண்டைக்காய் வந்தால் 70 ரூபாய் 80 ரூபான்றாங்க. கேரட்டு 100 ரூபாய் சொல்கிறாங்க. பீன்ஸ் 200 ரூபாய் சொல்கிறாங்க. கத்திரிக்காய்லாம் 60 70. அதுமாரி எது வாங்கத்துனே தெரியாமல் மாங்காய் 50 ரூபாய் 60 ரூபாய் விற்கிறாங்க. எல்லாம் முருங்கைக்காய் எல்லாமே விலை ஓவராக இருக்குது. பீன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் அவரைக்காய் அதிகமாக இருக்குது. பச்சை மிளகாவும் அதிகமாக இருக்குது. வேறு கேரட் இதெல்லாம் மேலே கம்மியாக இருக்குது மேடம். தக்காளி வெங்காயம் கூட கம்மி தான்.
இது மாத்திரம்தான் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இதனால் எங்களுக்கே இல்லை, மக்களுக்கே பாதிப்பு தான். எல்லா மக்களுக்குமே ரொம்ப அதிகமான பாதிப்பு. வெயிலின் தாக்கத்தால் கேரட், பீன்ஸ், அவரைக்காய் உள்ளிட்ட மலை காய்கறிகளின் விளைச்சல் குறைந்துள்ளதாகவும் இதனால் சந்தைக்கு அதன் வரத்து குறைந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். வெயில் காரணத்தினால தான் இந்த விளைச்சல் அதிகமாக நமக்கு வர்றதில்லை. விளைச்சல் அதிகமாக இல்லாதனால தான் வரத்து கம்மியாக இருக்குது. இந்த வரத்து கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த விலை ஏற்றத்துக்கு காரணம். இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் அந்த விலை ஏற்றம் இன்னும் நீடிக்கும். வெயில் காலம் முடியும் வரை விலை உயர்வு நீடிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்து சென்னை கோயம்பேடு சந்தைக்கு வரும் காய்கறிகளின் வரத்தும் குறைந்துள்ளதாக அவர்கள் கூறினர். சென்னை 1000 விளக்கு பகுதியில் சிறுமியை நாய் கடித்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு 19 வயதாகும் வரை மருத்துவ செலவை நாய் உரிமையாளர் ஏற்க வேண்டும் என்று குழந்தையின் குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் கடந்த 6ஆம் தேதி பூங்கா காவலாளியின் 5 வயது மகள் சுதக்ஷாவை புகழேந்தி என்பவரின் 2 ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறியது. இதில் குழந்தையின் பின்பக்க தலையை குதறி எடுத்து நாய்கள் மேலும் உடலில் பல்வேறு இடங்களில் கடித்தன. இந்த சம்பவத்தின் போது குழந்தையை காப்பாற்ற சென்ற தாயையும் நாய்கள் கடித்துள்ளன. இதற்கு பிறகு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைக்கு கடந்த 9ஆம் தேதி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. வளர்ப்பு நாய்கள் சிறுமியை கடித்து குதறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் குழந்தையின் உடல் நலம் தேறி வருவதால் மருத்துவமனை நிர்வாகத்தினர் குழந்தையை இன்று டிஸ்சார்ஜ் செய்வதாக குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளனர். ஆனால் சிறுமிக்கு கூடுதலாக 3 ஊசிகள் போட வேண்டி இருப்பதாலும் குழந்தைக்கு எதிர்காலத்தில் உடல் ரீதியான பிரச்சனை ஏற்பட்டால் அதனை சரி செய்ய தங்களிடம் போதுமான வசதி இல்லை என்று குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். குழந்தை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருக்கு. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் குழந்தைக்கு அதனுடைய பாதிப்பு ரொம்ப இதாக இருக்குது. குழந்தைய கூட்டும் போயிட்டா பிற்காலத்தில் நான் குழந்தைய வச்சு நான் என்ன பண்ண முடியும்? நான் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி தான். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன இட்டு பார்க்க முடியுமா? என்னால் பார்க்க முடியாது. அந்த ஃபுல் செலவு கார்பரேஷன் ஒத்துக்கணும். அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான உரிமை அவங்க கொடுத்துக்கணும். எனக்கு எதனா ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்கணும் கார்பரேஷனில். என் பிள்ளைக்கு தேவையானது அவங்க பார்த்துக்கணும். அதான். நாயின் உரிமையாளர் புகழேந்தி மீது இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறையினர் எடுக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குழந்தை சுதர்ஷாவின் எதிர்கால மருத்துவ செலவுக்கு அரசு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொழிலதிபர்களான அதானி, அம்பானியிடமிருந்து காங்கிரஸ் கட்சி டெம்போ நிறைய லஞ்ச பணம் வாங்கியதாக குற்றம் சாட்டும் பிரதமர் மோடி அந்த 2 தொழிலதிபர்களையும் இன்னும் ஏன் கைது செய்யவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மல்லிகார்ஜுன கார்கே அடுக்கடுக்கான கேள்விகளை பிரதமர் மோடிக்கு முன்வைத்துள்ளார். இந்த மாத தொடக்கத்தில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி தொழிலதிபர்கள் அதானி, அம்பானியிடமிருந்து காங்கிரஸ் கட்சி டெம்போ நிறைய பணத்தை லஞ்சமாக பெற்றதாக புதிய குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதனாலேயே மக்களவை தேர்தல் தொடக்கத்திலிருந்து அம்பானி குறித்தும் அதானி குறித்தும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம் செய்யவில்லை என்றும் பிரதமர் மோடி விமர்சனம் செய்திருந்தார். இதற்கு இன்றைய ஜார்க்கண்ட் மாநில கூட்டத்திலும் பதிலளித்த மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சிக்கு டெம்போ நிறைய லஞ்ச பணம் அனுப்பிய அதானி, அம்பானியை கைது செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டதை போன்று அதானி, அம்பானியை பாஜகவின் திடகாத்திரமானவர் கைது செய்திருக்க வேண்டாமா என்று கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். कांग्रेस वाले अदानी अंबानी घर से अब ट्रक निकल रहे और उसीलिए कांग्रेस वाले बात नहीं कर रहे. अरे भाई, ईडी तुम्हारे पास है, इनकम टैक्स डिपार्टमेंट तुम्हारे पास है और सीबीआई तुम्हारे पास है. अगर कांग्रेस के घर को अगर जा रहा था तो तुम क्या सो रहे थे? या हेमंत सोरेन को कुछ सबूत नहीं, उनको पकड़ते हो. अदानी और अंबानी को क्यों नहीं पकड़े? ट्रक में पैसा आ रहा है, बस में पैसा आ रहा है, जीप में पैसा आ रहा है. तुम क्या कर रहे थे? हेमंत सोरेन के पैसे तुमको मिलते हैं, लेकिन अदानी अंबानी के पैसे नहीं मिलते. और वो भी कांग्रेस को वो लोग ब्लेम करते, दोष देते हैं.
இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி மீண்டும் அதானி, அம்பானி ஆகியோரை பற்றி விமர்சித்து பேசினார். பாஜக அரசு கொள்கை விதிகளை வகுக்கும் போது இந்த இருவருக்கும் சாதகமாக நடந்து கொள்வதாக ராகுல் காந்தி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.